அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Isaiah 43rd chapter 18th verse. Forget the former things. Do not dwell on the past. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தட்டை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. அங்க பழைய காரியங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக. இந்த பாவக்கரைகள், பழைய சிந்தனைகள், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைத்து தருமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க கிருபையினால், உங்க ஆளுகையினால், உங்க ரத்தத்தினால் அனைத்தும் கழுவி உங்களுடைய புதிய கிருபைகளால் அவங்களை நிரப்பி அருளுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்னென்ன காரியங்கள் அவங்கள காயப்படுத்துகிறதோ, வேதனைப்படுத்தின காரியங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள், நிந்தனைகள், அவமானங்கள், சோர்வுகள், இழப்புகள், இல்லை இதை குறித்து இருக்கிற அநேக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தகப்பனே, நீர் அவங்கள பலப்படுத்தி தருமா ஜெபிக்கிறோம். அவங்களை இதுல இருந்து மீண்டு வரை கிருபை செய்யுங்க அப்பா. ஒரு புதிய காரியத்தை நீங்க அவங்க வாழ்க்கையில செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். யார் யார் எவ்வளவு ஜெபித்தாலும் பிரதர், இந்த காரியத்திலிருந்து என்னால மீண்டு வர முடியல, இந்த இழப்பு நிமித்தம் என்னால சோர்வாக நான் இருக்கிறேன், என்னால தாண்டி வர முடியல அப்படின்னு வியாகுலப்படுகிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கி தாங்க. அவங்க சிந்தனையில ஒரு விடுதலை தாங்க. அவங்க இருதயத்துல இளைப்பாறுதல் தாங்க அப்பா. சமாதானத்தை கொடுங்க இயேசுவே. சமாதானத்தின் தேவனே, தெய்வீக சமாதானம் அவங்க இருதயத்துல இருக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம் அப்பா. அவங்களுக்கு குறித்திருக்கிற காரியத்தை அவங்க சுதந்திரிக்க நீங்க கிருபை செய்ய போவதுக்காக நன்றி. அதற்கு அவங்களும் அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்துங்க இயேசுவே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அநேக காரியங்கள், இதை நாங்க சுதந்திரிக்க வேணும். அதற்கு எதுவாக இருந்தாலும் உமக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் உங்க பாதத்தண்டை அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்க ஜெபிக்கிற ஒரு ஆர்வத்தை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. அவங்க தனிப்பட்ட அறையில் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது கர்த்தாவே, நீங்க அவங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம், உங்க சித்தத்தை நீங்க வெளிப்படுத்தி தருவீங்கப்பா. அதன்படி அவங்க நீங்க வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அவங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை நீக்கி போடுங்க. யாருக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கோ அப்பா, மறந்து தாண்டி வருகிற பேசுங்கப்பா. அநேக ஏமாற்றங்கள் பாதையில அநேகர் வந்திருக்கிறாங்கப்பா. அதுல இருந்து அவங்கள மீண்டு வரைக்கிற பேசுங்க. இருதயம் குத்தப்பட்ட சூழ்நிலை அநேக பேர் இருக்காப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க கண்ணோக்கமாறு ஜெபிக்கிறோம். அந்த ஏக்கத்தை நீங்க நீக்கி தகப்பனே, உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. எதிர்பாராத ஏமாற்றங்கள்னால அநேக பேர் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா. சஞ்சலம் எல்லாத்தையும் மாற்றி அமைத்து தகப்பனே, உம்முடைய அன்பின் கரங்கள் அவங்களை அணைத்து கொண்டு முத்தமிட்டு தகப்பனே, இதுல இருந்து அவங்களை மீண்டு வரைக்கிற பேசுங்க. அந்த இருதயத்துல இருக்கிற காயங்கள் அனைத்தையும் நீங்க ஆற்றுவீராக, தேற்றுவீராக தகப்பனே. இந்த பாரம் மாறக்கிற பேசுங்க இயேசுவே. உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஒரு புதிய ஆளுகைக்கு நீங்க கொண்டு போகுமாறு ஜெபிக்கிறோம். இந்த பழைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து தகப்பனே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னேன் போக கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ உங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.